எங்கள் ஆலோச எழுத்தாளர் பெண்ணியத்தை இப்படித்தான் எடுத்து கூற வேண்டும், பெண்ணுக்குள் இருக்கக்கூடிய நுட்பங்களை மிக அழகாக எடுத்து கூறக்கூடிய எங்கள் அன்பு நண்பர் இல் கரணியம் போன்ற நூல்களுடைய எழுத்தாளர் பாலாஜி இந்தியனை அறிமுகம் செய்து நூலாய்வு செய்ய அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நடுக்குட்டி தமிழ் செல்வன் மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. ஆயிடுச்சுங்க. இல்ல உங்களே நான் சொல்லல, இங்கே இந்த கூட்டத்துல எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. அன்பும் காதலுமான வாழ்க்கை வந்து இப்படியானதுதான் இருக்கும்னு சொல்லிட்டு அது வயதுல ஏமாந்த ஆட்களை நானும் கொடுத்தேன்னு ஒரு பெண் குறிப்போட என்னோட நான் இந்த விமர்சனம் போது ஏதோ ஒரு அனாலிசிஸ் வச்சுக்கலாம். முன்னாடி இந்த என்னோட இந்த பேச வந்து நான் ஒரு 2 விதமா பேசுகிறேன். ஒண்ணு வந்து சிறுகதை பத்தி யார் வேணாலும் என்ன வேணா சொல்லலாம்னு அப்படி ஓப்பனா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால நானும் என்னோட ஐடியாலஜி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சிறுகதை என்னோட புரிதல் அதை நம்ம பேசிட்டு, ரெண்டாவது வந்து சிறுகதை பத்தி நான் பேசலாம்னு நினைக்கிறேன். சிறுகதை நான் சிறுகதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, எனக்கு வந்து அது ஒரு இரு பக்கம் உள்ள கத்தி மாதிரி தோணுது. அந்த ஒரு கத்தியில ஒரு கூர்மையான பகுதி, ஒரு கூர்மையான வெளிச்சத்தை நமக்குள்ள தேடிக்கிட்டே இருக்கு. இல்ல அந்த வெளிச்சத்தை நமக்கு காட்டுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா உண்மையான இன்னொரு கூர்மையான பகுதி அது இந்த சமூகத்துல இருக்கிறதோ இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான தேடலை தேடிக்கொண்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கத்தி கொண்டு இந்த கூர்மையான வெளிச்சத்தின் வழியாக ஒரு கூர்மையான ஒரு உண்மை தேடலை அடைதல் இந்த சிறுகதைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்து சிறுகதை வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமா போய் பார்க்கணும்னு தோணும்போது சிறுகதை வந்து எனக்கு ஒரு காதலி மாதிரி தோன்றான். நாவல் வந்து மனைவி மாதிரி இருக்கா. எனக்கு காதலி வேற மனைவி வேற, ரெண்டும் ஒன்னா இருக்கவங்க வேற கதை சொல்லிக்கோங்க. காதலியா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, என்னால அவளை நினைச்சு பார்க்க முடியுது, அவரோட போய் கற்பனையில வாழ முடியுது. ஆனா அது ஒரு விட்டு செக்ஷனா தான் என்னால வாழ முடியுது. இப்ப வந்து நம்ம ஒரு வாய்ப்பு இருந்து ஒரு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்து மனைவியை நம்ம கொஞ்சமா லேசா புரிஞ்சுக்கிட்டு ஒரு 10 வருடங்கள் கழித்து அவளோட தலைமுடியை பத்தின வாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா மெதுவா அவளை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு நாவலை எழுதுற மாதிரி சிறுகதை அணுக முடியல. சிறுகதை வந்து அப்படின்னா ஒரு காதலி மாதிரி இருக்கு. அப்ப காதலிங்கிற மாதிரி சொன்னோடனே என்ன இருக்கு, அது ஒரு நெருக்கம் வருது. அது மேல ஒரு ஸ்ட்ரக்சர் மேல வந்து நமக்கு வந்து ஒரு சீரான ஒரு மோகம் வருதுன்னு கூட சொல்லலாம். அப்படியான ஒரு மோகத்தை எனக்கு நிறைய கதைகள் வந்து எனக்கு கிளர்த்திக்கிட்டே இருக்குன்னு நான் சொல்றேன். அடுத்து வந்து என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான வலிமிகுந்த தருணங்கள் எல்லாத்தையும் அது ஒரு சில வரிகள்ல சிறுகதைகள் வந்து எனக்கு கடத்திக்கிட்டே இருக்கு. ஒரு உதாரணமா ஒரு கதையை சொல்றாரு, வயதானவர்களால் ரகசியத்தை காப்பாற்ற அவங்களால முடியாதுங்கிறாரு. இது வந்து நாம எழுதிடுவோம், யார் வேணா எழுதிடலாம். ஆனா அதுக்கப்புறம் அது ஒரு வரி எழுதுற ஏன்னா அந்த ரகசியம் வெளியே வர்றதுனால அவங்க இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ஒரு வரி இருக்குல்ல, இது நம்ம வாழ்வின் விடையா நம்ம பத்தி பார்க்கிறோம். சின்ன வயசுல காதலை பத்தி நம்ம பேரு சொல்ல கூச்சப்பட்ட நாம வந்து இப்ப ஒரு புது மேடைகள்ல 50 பேர் முன்னிலையில நம்ம காதலை பத்தியும் நம்ம காதலின் தோல் நிறத்தை பத்தியும் பேசுவதற்கான இந்த முடிச்சு வந்ததுக்கு என்ன காரணம்னா, இந்த வருட பொறுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து காதலை இப்ப நான் இந்த ரகசியத்தை மட்டும் சொல்றதுனால நான் இனிமேல் காதலை போய் அடைய முடியாது, எனக்கு இழப்பதற்கு ஒன்று இல்லை. அதனால அவரோட ஷேர் பண்றேன். இப்படியான வாழ்வின் விடை தரும் வரிகளை எனக்கு சிறுகதைகள் தான் எனக்கு வந்து என்கிட்ட சேர்த்துருக்கு. இன்னொரு ரைட்டர் எழுதுறாரு, மனிதன் துயரங்களை விரும்பி உண்ணும் விலங்கு, மகிழ்ச்சி உடலையும் மனதையும் மிக லேசாக்கி பறக்க வைக்கின்ற பொழுது அது மிகவும் பயந்து விடுகிற விலங்குங்கிறாரு. இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால துன்பம் வந்து பேலன்ஸ்டா இருக்கும், ஆனா சந்தோஷம் தான் பயப்படுறோம்னு சொல்றாரு. இது வந்து நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு நிகழ்வோட புரிஞ்சு பார்க்கும்போது எவ்வளவு உண்மை மிகுந்த வழித்தரக்கூடிய ஒரு வரின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் வந்து இந்த கவிதைக்கும் சிறுகதைக்குமான ஒரு காதலுக்கும் மனைவிக்குமான தொடர்பு மாதிரி கவிதைக்கும் சிறுகதைக்குமான ஒரு தொடர்பு இருக்குன்னு எனக்கு புரியுது. கவிதை என்ன பண்ணுது,
கவிதை வந்து ஒரு ஈட்டி குணமுடையது. அது வந்து நம்ம நேரம் நெஞ்சில குத்திட்டு அது மட்டும் நம்ம அழுது கடலாம் சொல்லிட்டு போயிடுது. ஆனா இந்த சிறுகதை என்ன பண்ணுது, ஒரு சிறு புத்தூசி எடுத்து உங்க நரம்பு எடுத்து அதை திருச்சும் விடுது. அதனாலதான் கவிதையோட நிறைய பேருக்கு சிறுகதை வடிவம் பிடிக்குது. நானும் கவிதையிலும் சிறுகதை வடிவத்திற்கு நகர்ந்ததுக்கு காரணமும் அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இது காயத்தை மட்டும் ஏற்படுத்துவது. நாம் சில கவிதைகள் அந்த காயத்தையும் ஆற்றுப்படுத்தலாம். அது எனக்கு பிடித்த கவிதைகள் பெரும்பாலும் அது வந்து காயத்தை ஏற்படுத்துவதாக தான் இருக்கு. ஆனா இந்த சிறுகதைகள் வந்து அதை தன் நம்மளோட நரம்புகளே அதை தேய்த்து ஆற்றுப்படுத்துகிற வேலை செய்யுது. உதாரணமா நான் சொன்ன இந்த கவிதையை நான் சொல்ல பாருங்க. இதயத்தை பிடுங்கி எடுத்ததும் கூட பாருங்கள், கனத்த உடலை இழுத்துக் கொண்டு அந்த பன்றி காட்டுக்குள் எப்படி ஓடுகிறது. இதயத்தை பிடுங்கி எடுத்ததுக்கு அப்புறம் கூட பன்றி எப்படி ஓடுகிறது. ஈட்டியோடு அதை விரட்டினோம். ஒரு அடுக்கு செம்பருத்தி போய் பறித்து தன் இதயம் இருந்த இடத்தில் வைத்துக் கொண்டு இன்னும் அது வேகம் எடுத்து மறைந்தது. இந்த கதையை சொன்னதிலிருந்து நானும் என் கிழத்தி செம்பருத்தி பூவை சூடிக்கொள்கிறார் அப்படின்னு கவிதை சொல்லு. இதுக்கப்புறம் வரியில் இருக்கு நான் சொல்ல. அப்ப இந்த வரி படிச்ச உடனே நமக்கு எவ்வளவு பெரிய காயம். என் வீட்டுல என் தலைவி இருக்காருல்ல கிழத்தி, அவ வந்து டெய்லியும் செம்பருத்தி போகுது அப்படின்னா அவளோட வாழ்க்கையும் அப்படி இதயத்தை எடுத்த வாழ்க்கையா இருக்குன்னு சொல்லலாம். அதை ரெப்ரசன்ட் பண்ணதான் அவ செம்பருத்தி பூ வச்சுக்கிறான். ஆனா இந்த வரி வடிவாகவே இருக்கா. ஆனா இது வந்து ஒரு சிறுகதை ஆட்டுப்படுது. கவிதைக்கு இந்த குணம் காயப்பட்டு மட்டும்தான் பண்ணுது. ஆனா சிறுகதை என்ன பண்ணுது, அதை ஆட்டுப்படுது. எப்படின்னா ஒரு கதை இருக்கு. முகுந்தன் சில நேரங்களில் என் கணவர், சில நேரங்களில் என் குழந்தைகளின் அப்பா, சில நேரங்களில் தன் கோஸ்காரன் வீட்டுக்காரை வேகமாக ஓட்டுகிறோம், சில நேரங்களில் டெல்லி நாடக அரங்கை தன் நடிப்பால் நிறைப்பவன், சில நேரங்களில் சிங்கிள் மாட்டு பிஸ்கியை ருசிப்பவன். இப்படி முகுந்தன் இப்படி இருந்த முகுந்தன் 2 மாதங்களுக்கு முன்பு யாருமே செய்யாத வேலையை செய்து முடித்தான். அம்முகுந்தன் இறந்து போனான். இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இப்படி தொடர்ந்து இந்த கதை நீங்க படித்து முடிக்கும் பொழுது இந்த காயப்பட்ட கவிதைக்கான ஆட்டுப்படுத்துதல் இந்த கவிதைக்குள்ள இருக்கு. இது பின்னாடி இருக்கிற விடப்படம் இருக்குல்ல, அது வந்து அவர் தொடர்ச்சி இந்த கதைக்குள்ள இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் சிறுகதைக்கும் கவிதைக்கும் தொடர்புன்னு சொன்னல, அப்ப சிறுகதைக்குள்ள கவிதை எழுதின ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு வந்து தி மாஸ்டர்ஸ் தோணுது. ஏன்னா நம்ம கவிதை மொழியிலிருந்து சிறுகதைக்கு வந்தனால அப்படி இருக்கு. அப்படி வராதவங்களுக்கு என்ன தோணுன்னு எனக்கு தெரியல. பட் அதை ஒரு டிஸ்க்ளைமர் வச்சுட்டே நம்ம பேசுவோம். எழுதுறாரு ஒரு ரைட்டர், வாழ்க்கை இளமை சூட்டுடனும் இதயம் காதல் அழகு மனத்துடனும் இருக்கும் இந்த கிடைத்த பெரிய காலகட்டத்தை என் அன்பு கோழியை எப்படி செலவிடுகிறாய். நானும் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் சாரமா மீதுள்ள காதலை கழிக்கிறேன். இப்படிக்கு சாரமாக கேசவன் நாயர் இருக்கிறார். அந்த கேசவன் நாயர் யாரும் கேட்கறேன், நான் தான். அப்படி மாறிதான் சொல்லுவாங்க, புரியுதுல. தென்னந்தோப்பிற்குள் சிறியதொரு கோவிலில் மாட விளக்கு பொருத்தப்பட்டிருக்க சாம்பலான இருளில் அது அம்மாவின் நெற்றியை போல நிலவெளிச்சம் கொண்டிருந்தது. மிக சாதாரணமான ஒரு சேலை அவர் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது அது இங்கனம் அசாதாரணமாகி விடுகிறது என்று நாம் எப்போதும் யோசிப்பதுண்டு. இப்படியான ஒரு போயிருக்கானே அதுல சிறுகதையில நான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் ஜன்னலோரம் அவர் லீலா, ஜன்னலோரம் முன்சீரிகள் பேசுகிற முகத்தை குடிக்க லீலா உறங்கிக் கொண்டிருந்தார். லேகசாக பிரிந்திருந்த அவளது முதலுக்குள் ஸ்திரீரான பல்வரிசையின் நன்மை. மிக சாதாரணமான ஒரு சேலை. அதான் சொல்லிட்டு எல்லா முகங்களிலும் வந்து விடுகிற, உறங்கும் போது எல்லா முகங்களிலும் வந்து விடுகிற சவக்களை கூட அவள் முகத்தில் அவள் உறங்கும் போது வரதே இல்லை. மூடிய மெல்லிய துணியால் மூடப்பட்ட பழங்களை போல உறக்கத்தால் கூட நீக்க முடியாத கதுங்களும் பிரகாசமும் உடையவள். இப்பொழுது கூட எனது இந்த பார்வை அவளது முகத்தில் நடந்து செல்கின்ற நீர்ப்பூச்சிகள் போல மெல்லிய சலன சுருக்கத்தை உண்டு பண்ணுகிறது அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதுறாரு. ஆனா இது சிறுகதை வேணுமா? இது வந்து எனக்கு ரொம்ப கணித்தாகும். அப்ப நம்ம இந்த கவிதைக்கும் சிறுகதைக்குமான தொடர்பு, இதுல இருந்து இதுக்கு பயணித்தல், இதோட இந்த நீச்சியை நான் வந்து ரொம்ப நிகழ்ச்சியா பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கு சிறுகதைக்கு வடிவம் முடியும். எனக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா தெரியும். அப்ப வந்து சிறுகதைக்கு ஏற்கனவே நம்ம காதலியும் சொன்னதோட தொடர்பு தான் இது. சிறுகதை வந்து ஒரு தீவு மாதிரி இருக்கு. அது 4 பேரும் தண்ணி தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க நிலங்கள் வழியா சென்றடைந்து பயணப்பட்டு ஒரு நீச்சியை எழுதுகிற தொடர்ச்சியை வந்து நீ சிறுகதையில செய்ய முடியாதுன்னு எனக்கு தோணுது.
அது நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற சர்ஃபேஸ்க்குள்ள விளையாடுற விளையாட்டு. மீறி போனா நீங்க கற்பனைங்கிற மீனை கொண்டு போய் பிடிச்சி வேணா இது துணி வந்து விடலாமே தவிர இந்த சிறுகதை வடிவத்துக்குள்ள இதுக்கெல்லாம் ஆத்தன்டிகேஷன் இருக்கான்னு கேட்கல. இது என்னோட பெர்செப்ஷன் தான். இந்த சிறுகதை ஒரு தீவு மாதிரி தோணுது. இந்த தீவுக்கு ஒரு கதை இருக்கு. அது வந்து எழுதுறாங்க, மீரா எழுதுறாங்க. ஒரு சொட்டு குடமளவு பெய்யும் மழை நாளில் நின்று நிதானமாக இருந்தது என் வீடு. கதைக்கும் வாழ்க்கைக்குமான வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கை என்றோ எழுதப்பட்ட கதைங்களா. சிறு வயதில் முழுசு அணிந்திருந்த இடத்தில் உண்மையாகவே அது ஒரு பாம்பு கடித்தது. கடிப்பட்ட இடத்தில் சிறியை கொளித்து வைத்தது போல எரிங்கிய மெதுவாக நின்று ஏற்ற தொடங்கியது. மழையில் என் வீடு பற்றி இருந்தது போல அப்படின்னு ஒரு கதை எழுதுறாங்க. இந்த கதை நீங்க படிச்சீங்கன்னா இது ஒரு தீவு மனோநிலைய தனக்குள்ளேயே சுற்றி சுற்றி தன்னை பிரசவிச்சு பார்க்கிற ஒரு பெண்ணோட மனநிலைய ஒரு தீவு மனநிலையை இந்த கதை வெளிப்படுத்துது. அப்புறம் இந்த இதோட இன்னொரு வடிவம் என்னன்னு எனக்கு தோணுதுன்னா, ஒரு சிறுகதை வந்து மஸ்ட் ஒரு கேள்வியும் பல பதில்களையும் உடைய சிறுகதையும் எனக்கு தோணுது. அது அப்படிதான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுல வந்து இன்னொரு கதை இருக்கு. இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, ஏஞ்சலா வந்து சுரேந்தர்கிட்ட அவரை பார்த்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங்ல எனக்கு இந்த மச்சம் வேணுங்கிறான். ரெண்டாவது தடவை சுரேந்தர் வந்து ஏஞ்சலாவோட கணவன் கிடையாது, எனக்கு இந்த மச்சம் வேணும்னு சொல்றாங்க. ரெண்டாவது தடவை மீட்டிங்ல அவங்க என்ன சொல்ற, சுரேந்தரை பார்த்து நான் இந்த மச்சத்தை கண்டிப்பா எடுத்துக்கிறேன்றான். ஆனா மூன்றாம் முறை அவனை சந்திக்கும் பொழுது ஐரினின் முகத்தில் சுரேந்தர் போலவே அவளுக்கு ஒரு மச்சம் இருந்தது. ஐரின் வந்து இவங்க 2 பேருக்குமான குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது எது சொல்றா, இதுல வந்து ஒரு கேள்வி இருக்கு, இவங்கெல்லாம் யாருங்க, ஆனா இதுல பல ஆன்சர்ஸ் இருக்கு. அது ரீடரை பொறுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மீறி ஒரு மாஸ்டர் ஒரு கதையை எழுதியிருக்காரு. அது என்னன்னா, ஒரு சிறுகதை படிக்கும் ஒரு தீவு தானே, ஒரு சின்ன சின்ன பிட்டு தானே நம்ம சொல்லலாம். இதெல்லாம் உடைக்கிற இடமா எதை பாக்குறோம்னா அது ஒரு பேர் உண்மையை கண்டறியுது. அப்படி ஒரு கதையை நம்ம மாஸ்டர் எழுதாரு. இல்ல வாழ்க்கையில நம்ம நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, பைக் எடுத்துட்டு அப்படியே இருந்து இங்க போறோம், நான் வந்து கர்நாடகம் போவேன்மா, நான் வந்து டார்ஜிலிங் போவேன்மா, நான் எதையோ தேடுறேன்மா, இந்த மொத்த பயணம் இருக்குல்ல, நம்ம எல்லாம் எங்கேயோ சுத்தி தெரியறோம்ல, தென்னை மரங்களும் கடலும் நீர வெண்மை நிறைந்த அந்த கடல் மனங்களும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றேன். இந்த பயணம் என்பது இணைத்தேடத்தான் எழுதுறாரு ஒரு மாஸ்டர். இந்த இணை எங்க கிடைக்குதோ அந்த இணை கிடைக்கிற இடத்துல அந்த ஆர்வம் தனி போவாங்கிறார். அவன் அங்கேயே மூப்பனாகி காற்றாகி எரிந்து சாம்பலா வாழ்ந்தார். சோ இப்படியான ஒரு பேர் உண்மையை கண்டறிகிற தருணங்களில் இந்த சிறுகதை படிக்கும் எனக்கு கொடுக்கறதா நான் நினைச்சுக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் படிக்க முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து நம்ம சில்க் தேவைக்கு வருவோம். இந்த தோர சில்க்குன்றவங்க சில்க்னு சொல்றதை கொஞ்சம் மாத்துங்க, அதுவே சில்கியா இருக்கு இதை சொல்லும் போது மட்டும். அப்புறம் இது எல்லாமே சொல்ற ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பார்த்த பொறாம கூட வரும். என்னன்னா எல்லாமே எப்பதான் பாசிட்டிவ் நோட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆனா வெறும் பாசிட்டிவ் நோட்டால எழுதி அடிக்கிற நிகழ்காலம் பற்றியும் அது உன்னதம் பற்றியும் அப்படியே இவங்க பாப்பா காலம் சொல்றாங்க, பாப்பா இங்கிலீஷ் காலம் சொல்லுது. அப்படி வந்து உங்க வீட்டுல தேன் மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கு, பைப் தண்ணி கூட சொல்ல மாட்டேங்க. அப்படியான இதே என்னடா ஒரு வாழ்க்கை எனக்குலாம் அமைதியாடா, ஒருவேளை நாங்க ஏதோ தப்பா பிறந்துருமோன்னு எனக்கு சந்தேகத்தோட வாழ்க்கையை ஒரு எழுதி காட்டுறாரு. அப்புறம் எங்க வீட்டுல வந்து ஒரு திருவிழா எழுதுறான்னு சொல்லி எங்க பீரோ இருக்கு, சாவி எங்க வைப்போம், இதெல்லாம் கூட கதையில எழுதிடுவாரு. அதெல்லாம் எழுதுறாங்க, இது டேஞ்சரா போய் நான் அவரை வாங்க பண்றது உண்டு. ஆனா இந்த கதையில ஒரு இந்த சில்க் தேவதை கதையில ஒரு பெரும் ஆச்சரியம் எனக்கு என்னன்னா, நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு தேவதை கூட உண்மையா நேரில் பக்கத்துல இல்லை. இருப்பாங்க 2 தேவதை. என்னன்னா ஒரு பொண்ணுதான் தேவதை சொல்லிட்டாரா, சரி அது நான் பொண்ணுதான் தேவதை இருப்பான். கதை முடிகிற பார்த்தா அவங்க மனைவி தேவதையா இருக்காங்க. இன்னொரு இது இப்பதான் வேலைக்கு இண்டிகேட்டர் எந்த சீட் போட்டான்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு வீட்டுல 2 தேவதையா, சரி அப்ப நீ ப்ளூரல் தான் வச்சிருக்கணும் தேவதைகள். ஆனா ஏன் தேவதைன்னு வச்சாங்க நான் வேலை புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வேலை இவங்க 2 பேரும் ஒருத்தருக்காங்க, இவங்களோட நீச்சியா அவங்க அம்மா முன்னாடியே இருக்கிறாங்க. அப்ப இவங்க வீட்டுல எல்லாம் தேவதை இருக்கு. வேலை இருந்தாலும் என்னதான் வேலை அப்படின்னு எனக்கு போனது. சரி அப்ப தோத்த கதை அப்புறம் பேசுவோம். இது வெற்றி பெற்றவங்க கதை சூப்பரா இருக்கு, ரொம்ப செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு. எவனாச்சும் கல்யாணம் பண்ணாத செத்தான் நாளைக்கே போய் கல்யாணம் பண்ணிடுவான் படிச்சுட்டான்னா. ஐயோ அப்புறம் வந்து தேடணும்னு வச்சுக்கோங்க, அது வேற பிரச்சனை. அது நம்ம அப்படி தேடிக்கணும். அப்ப தேடுறது நானும் வரேன்.
அப்புறம் இது வந்து ஒரு நேச்சுரலான ரைட்டிங் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு வந்து நரேஷன் வரணும். அது வந்து ஜீவிதன் சார் ரொம்ப அருமையா வரும், குடும்பத்துக்கே அருமையா வருது. தேவதைகள் அமைஞ்ச மாதிரி நரேஷனும் அமையுது. இந்த நரேஷன் வந்து அவர் ஃபர்ஸ்ட் அந்த மேரா படிக்கும்போது ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஒரு கதை எப்படி தொடங்குறாரு பாருங்க. அப்பா அவரை பற்றி என்ன சொல்ல போகிறேன் என யோசிப்பது புரிந்தது. பொதுவாக அப்பாக்களை பற்றி மேலும் கீழுமாய் 1000 கதைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து அவற்றை தெரிந்து கொள்வதற்கும் நம் கதைக்குள்ளாக நடந்துதான் வரணும்னு எழுதுறாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. இந்த நரேஷன் வந்து ரொம்ப மேக்டது. இந்த நரேஷன் வந்து அவருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா வருது. அதே மாதிரி படிக்காசு வந்து ரோஜா மாலையிலிருந்து பூக்களை போலவே எல்லாம் வந்துடுறாங்க. அப்ப நாமளும் ரீடரா வந்து நானும் அந்த ரோஜா பூக்கள்ல ஒரு பூவா இதுதான் போனேங்கிற ஒரு உண்மை இருக்கு. இது எல்லாமே இந்த நரேஷனோட ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு நான் பாக்குறேன். அப்புறம் வந்து இவரோட கதைகள் வந்து தத்துவம் இருக்குல்ல, ஏதோ ஒரு தத்துவம் உங்களுக்கு ஒரு தத்துவம் தெரியும், அந்த தத்துவங்களை இது வலுவாக்குது. அந்த வலுவாக்குறதுல நம்மளுக்கு வேற கருத்துகள் இருந்தாலும் ஆனா அந்த வலுவை வந்து நேர்மையா அது எப்படின்னா வேதனையுடன் அது ஏதோ நமக்கு குறைஞ்சு போச்சு. ஆனா நம்மளுக்கு என்ன கதை சொன்னா பிடிக்கும், அது கிடைச்சிடணும்ல, அதான் எடுத்துறேன். வேதனையுடன் துணிகளை மீண்டும் முறை உதவி பார்த்தையில் சுருட்டி வைத்திருந்த அந்த பேரன் சட்டையில் இருந்து தொட்டு காசு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு அது படிக்க ரொம்ப யதார்த்தமா இருக்கு. அப்புறம் அந்த எதிர்வீட்டு வெள்ளையம்மான் சுப்பிரமணியன் கைகளுக்கு தட்டி விட்டபடி ஊர்கூட்டத்தில் நிற்கும் போது கைகள் கட்டி நிற்க கூடாதா அப்படின்னா அவங்க கிளாஸ் இருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க தத்துவங்களை அவங்க வலுவாக்குறாரு. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கு. நம்ம முரணான ஆளா இருந்தா கூட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க இடமா இருக்கு. அப்புறம் அவரது வீட்டுல இருந்து அவர் எவ்வளவு தூரம் பயணிப்பாரோ, எவ்வளவு தூரம் அவருக்கு உலகம் தெரியுதோ அவ்வளவான சமூக பிரச்சனையை கையில் எடுத்துக்கிறாரு. சமூக பிரச்சனை இப்ப வேற அளவு பெருசா இருந்தா கூட அவன் நேர்மையா இருக்கு. அது ரொம்ப ஒத்துக்க வேண்டிய விஷயம். என்ன பண்றாரு, அவர்னால எவ்வளவு தூரம் போக முடியுமா அவ்வளவு தூரம் ஜெனியூனா போறாரு. அது நேர்மையா ஆகிறாரு. அதுல வந்து அது 2 கதைகள் அது இருக்கு. ஒண்ணு வந்து சர்க்கரைங்கிற கதை, இன்னொன்னு வந்து தப்புக்காரங்க. இந்த 2 கதைகளும் வந்து அவர் சமூகத்தின் மீது அவர் குடும்பம் போக குடும்பம் தூங்கும்ல, அப்ப ஏதோ சமூகத்தை பார்த்தாரு இருக்கு. அப்ப இந்த சமூகத்தை அவர் எழுதுறாரு. இந்த எனக்கு எங்க அப்பா சக்கரைங்கிற ஒரு மோசமான கேரக்டர், அவர் மோசமான சந்தர்ப்பவாத கேரக்டர் வந்து சொல்றாரு, எனக்கு 50 வயசு ஆகுது, ஆனா எங்க அப்பா இருந்து எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாரு. என்னாலேயே எங்க அப்பா இறந்தப்ப என்னால தாங்க முடியல. ஆனா நீ எப்படா 14 வயசுல இப்படி வந்து தாங்கிட்டேன்னு சொல்லும்போது உண்மையாவே அது வந்து நம்ம கருத்தை கவர முடியாது. ஏன்னா நான் உண்மையாலுமே எனக்கு 46 எங்க அப்பாவுக்கு 88, ஏன்னா எங்க அப்பாவோட சப்போர்ட் இன்னும் இருக்கு. எங்க அப்பா ரூம்ல இருக்கு வந்து எனக்கு அவர் என்ன செய்யறாருங்கிற ஒரு பலமா நிற்கிறாரு. ஆனா இவர் 14 வயசுல தன்னை வந்து ஒரு தனிமை விடப்பட்ட அப்பா இவன் தான் நானே எல்லாத்தையும் தோல்ல சுமந்துக்கிற வழி இருக்குல்ல, அது நம்ம சும்மா என்ன வேணா பேசிட்டு போயிடலாம். அது உண்மையாலுமே அது வேல்யூலெஸ், எது வேணா சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் அதை டீட்டெயிலிங் பண்ணிருந்தான்னு எனக்கு தோணுச்சு. 2வது வந்து தப்புக்காரங்க வந்து ஒரு திக்கற்ற இருக்கிற ஒரு தனி மனிதன் மீது அதன் மீது அரசியல் நடத்துற போலித்தனங்கள் மீது அதை மீறி நடக்கிற யதார்த்தத்தின் உண்மைகள் மீது. இப்ப இவர் கதை தானே இருக்கிறாரு, நான் வந்து அதை பண்ண இதை பண்ணேன்னு ஏதாச்சும் அடிச்சு விட்டுருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கலாம், பெரிய மனசுனான்னு சொல்லி போயிருக்காங்க. ஆழம் அப்படி இருக்கிறாரு. அவர் நான் என்னால முடிஞ்சு உண்மையாலும் நம்ம என்ன செய்வோம், 1000 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இதனால எனக்கு கூப்பிடுறான்னு சொல்றது இல்லை, ஒரு யதார்த்தம் அதை கடையே வைக்கிறாரு. ஆனா நம்மளால துணி விட்டுருக்கோம், நான் வந்து அவங்க கப்பல் வாங்கி கொடுத்தேன், ஏரோப்ளைன் ஓட்ட சொல்லி கொடுத்தேன், நம்ம எல்லாம் கதை விட்டுருக்கோம். ஆனா ஒரு மனுஷன் வந்து எவ்வளவு நேர்மையா இருக்காங்கிறதுக்கு இந்த கதைகள் வந்து ரொம்ப உதாரணம். இது கதைகளை கூட அவர் தனிமனிதனா எவ்வளவு ஒழுக்கமா அதை வந்து நீங்க நிறைய விஷயத்த பார்க்க போஸ்டர் டிசைன்ஸ்ல அது ஒரு அழுகப்பட்ட நேர்த்தியில அவருக்கு வந்து இதை ஆர்கனைஸ் பண்ற விதத்துல இப்படி வந்து அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை மீறியும் இந்த கதைகளுக்குள் நுட்பமான மெல்லிய உணர்வுகள் வந்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ இருக்கு. ஆனா எனக்கு மறைமுகமா இருக்க மாதிரி தோணுது. சிரிப்பு தேவையில்லை, இரு தேவதையில் இருப்பது மாதிரி, படிக்காசில் காதல் உறிந்திருப்பது மாதிரி,
அளவில் உண்மையின் பலம் உணர்த்துவது மாதிரி தப்புத்தாளங்களில் பொது அரசியல் சமம் பற்றி பேசுவதனால் கற்பகத்தின் ராஜாங்கத்தில் போராடியும் வருகிற தோல்வி இருக்குல்ல, இது எவையா பேசினா இல்லையா, போராடிட்ட ஏன்னா ஜெயிச்சுதான் நம்பிக்கையில நீ மீட்டிங் வரும், நாளைக்கு போய் தோத்துருவோம்னா அந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? ஆனா போராடி அப்படின்னு வர தோல்வி ஒரு ரைட்டர் எழுதுறாரு. ஏன் ஒரு ரைட்டர் நம்ம சொல்லணும்னா இந்த ஊருக்காக இந்த போராடிய பின் வர தோல்வி உண்மை இருக்குல்ல, அந்த உண்மையை அவர் மனுஷன் எழுதணும். இது மறைமுகமா தான் இருக்கு. அப்புறம் காளிதாசன் கண்ணதாசன்ல அது வெறும் ஆண் காதல்களை பற்றியும் ஆண் பெண் பற்றிய பார்வை பற்றியும் காதல்லையோ இல்ல வாழ்வை பற்றியோ ஆணின் பார்வையில் எழுதப்பட்ட மறைமுகமான ஒரு காரியங்களை கொண்டதாகவும் சர்க்கரையில் சில ஏமாற்றங்களின் வழிபொருத்தாத மனதும் அந்த வழியை பொறுக்க முடியல சரி கதையெல்லாம் எடுத்து கொடுப்பாங்கிற ஒரு ஆற்றாமையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்படியெல்லாம் எனக்கு ஒரு சொல்லாம சில விஷயங்களை எனக்கு அவர் சொல்லி எனக்கு நண்பர் தான், ரொம்ப நெருங்கிய நண்பர். அதனால நான் தோல்லை போட்டுட்டு நான் என்ன சொல்லிடலாம். இதெல்லாம் மேடையை சொல்லும்போது கூட எனக்கு அதை சொல்லாம விட்டுறக்கூடாதுன்னு தோணுச்சு. என்னன்னா உறவின் கூடல்கள் பத்தி இங்க நம்ம சாதிக்கிற நேரத்துல உறவின் விரிசல்களையும் லேசான கசப்புகளையும் மொத்தமா எங்களுக்கு கசப்பா இருக்கு. அவர் லேசான கசப்புனாச்சு எழுதுறாங்க, அதை எழுதணும்னு பின்னாலும் கதைகள் சொல்லிக்கிறேன். அப்புறம் தேவதைகள் கட்டுப்பட்டவர்களா இருக்கிறாங்க. தேவதைகள் மீறுபவர்களா மாறப்படுது. அதை நாம எப்படி கையாள போறோம்? நீங்க தேவதைன்னு அவங்க சொல்றீங்க, எதனால சொல்றீங்க? நீங்க சொன்ன பேச்சுலாம் கேட்கறதுனால இல்லையா? நீங்க சொன்ன பேச்சு கேட்கறே அவன் தேவைதான், புரியுதா? அவனுக்கு பிடிச்சவரை போய் கல்யாணம் பண்ணிட்டாலும் அவன் தேவைதான். அப்படி ஒரு கதையை நம்ம எடுத்துன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அவர் மாஸ்டர் தான், யாருக்கும் எனக்கு மாஸ்டர் தான். இப்படியான ஒரு இடத்த அவர் தொடரணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் எல்லாமே சொர்க்கத்துல நடக்கிற கதையா இருக்கு. என்னை போன்ற நரகத்துல வாழ மனிதர்கள் பத்தி எழுதணும்னு சொல்றேன். நான் நரகத்தின் கதைகளை தயவு செஞ்சு எழுதுங்க. இப்படி சிறுகதையின் மாபெரும் உலகிற்கு உணவனை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி. எங்களுக்கு தெரிஞ்சு நீங்க சொர்க்கத்துலதான் வாழ்றீங்க. காதலி மனைவி ரெண்டையும் பப்ளிக்கா சரி. அதாவது பாலாஜி அவர்கள் மிக நீண்ட ஒரு உரையை வழங்கிய முதல் தருணமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். அவர்கிட்ட இனிமேல் நிறைய ஆய்வுரைகளும் திறன ஆய்வுரைகளும் காத்திருக்கிறது போல நட்புக்கு மிகச்சிறந்த ஒரு பணியை செய்திருக்கிறீர்கள். ஒரு திறனாய்வுலையே ஒரு நியூஸ் ஸ்டைல் உருவாக்குறாரு. பாக்குறப்ப எதுவுமே இந்த கதையை நம்ம மேட்ச் பண்ணி படிச்சு பார்த்தா தான் புரியும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை எல்லாம் குறிப்பெடுத்து வச்சிருந்து அப்புறம் எடுத்து படிச்சு பார்த்தா தான் புரியுங்கிற ஒரு புது ஸ்டைல உருவாக்குறாரு. அந்த ஸ்டைலை டெவலப் பண்ணாங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி.